வருமானிப்போம். உண்மையான சுத்தம் எங்கே இருக்கிறது? என் மனப்பதிவுகளில் அதை உனக்கு குருகுரான் தான் உன் சுத்தத்தை காட்டும். நீ சுத்தமா இருந்தா மண்ணிலே இருக்க போற அன்னைக்கு பேருத்திய முழு சுத்தம் உடம்பை மறைக்கும். முழு சுத்தம் உடம்பை மறைக்கும், மனதை புகை. அதுக்கப்புறம் மனம் இருக்காது. அப்ப மனம் இருந்துட்டு உடம்பு இருக்கிற நீ என்ன சுத்தம் சொல்ல முடியாது? அங்க ஒரு இடைவெளி இருக்கிறது. அப்ப அந்த இடைவெளியை நிரப்பதற்கு என்ன வேண்டும் என்றால் ஞான அறிவு. அந்த ஞான அறிவு எப்படி கிடைக்கும்? அந்த ஞான அறிவு தான் உண்மை அறிவு. அந்த உண்மை அறிவை நாம் தெரிந்த விஷயங்களில் உற்று பார்த்து மறைந்திருக்கிறதை வெளியெடுக்க வேண்டும். எல்லா விஷயம் இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், சாதாரணமா பாக்குறது வந்து எல்லாருக்குமே எனக்கு அவளை பிடிச்சு போச்சு, இல்ல அந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்கல, எல்லாம் மேலோட்டமா சொல்லுவோம். அந்த மேல் திரையை மட்டும் பாக்குறீங்க, அதை வச்சு அந்த பொண்ணு சொல்ல முடியாது. சில பொண்ணுங்க பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா நல்ல பெண்ணுகளா ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. தன் மனசுல உள்ளது வெளியில சொல்ல முடியாது. ஆனா பாக்குறவங்க அது வந்து ரொம்ப மோசமானது, தப்பானது, வெளிப்புற தோற்றத்துல. அவன் அவன் மனசை பார்க்கணும்டா, உள்ள பார்க்கணும்டா, உள்ள இந்த 2வது திரையை பார்க்கணும். அந்த 2வது திரைக்கு போற அளவுக்கு நமக்கு பலம் இருக்கிறதா, தட்டி இருக்கிறதா? அதனாலதான் வாழ்க்கையில இவ்வளவு சிக்கல். அப்படி கண்ணை பொத்திட்டு அப்படி சொன்னா இவதான் என் ஆளுவா வீட்டுக்கு இன்னும் வந்துடணும், வந்து கூட இருக்கணும். கூட இருக்கும்போது குப்பை கொட்டும் போது ரெண்ட போடுறோம், அது வேற. நம்ம கூட இருந்து இதுதான் தேர்ந்தெடுக்கணும். கொஞ்சம் தெரிஞ்சு போயிடும். அது ஈக்குவல் வேற யாரும் வர மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஞானம் நம்ம எங்க இருக்கு? இந்த உடம்புல இருக்கிற. அப்படி இருக்கக்கூடிய உடம்புல எது நமக்கு வேண்டாத ஒளி, எது நமக்கு சரியில்லைன்னு ஒதுக்க முடியும்? ஒரு பொருளையும் சொல்லும். நீங்க நிறைய பேர் தெரியாம சில நேரங்கள்ல உருவத்தை எடுப்பாங்க. உருவத்தை அப்படியே சுத்தமா, உருவத்தை சுத்தமா எடுத்தா கைதின்னு அர்த்தம். கைதிக்கு தான் எடுப்பாங்க. புருவத்தை வச்சு போக மாட்டான். எடுத்துறாரு. முழு புருவத்தை எடுத்துட்டீங்கன்னா கைதி. அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறது. உங்களை அடையாளம் கொடுத்து உங்க குடும்பமே உங்களை அடையாளம் கொடுத்து புருவத்தை பார்த்தே சொல்லிங்க அவங்க குடும்பமா இருக்கு. அந்த அழகு அசை தெரியும், புருவத்துக்கு தெரியும், ஆண்கள் மீசையில தெரியும், என் காதுல தெரியும். நிறைய பேருக்கு காது சின்னதா இருக்கும். அந்த சோன் எல்லாம் பார்த்தா சிலமும் பெருசா இருக்கும், சில யானை காதுமா இருக்கும், லோம் மாதிரி இருக்கும். ஆமா, அதுக்கு தக்கவான அவங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க. அங்க லட்சணம், அங்க சாஸ்திரம், அந்த அங்க சாஸ்திரத்தை பார்த்து ஒருவருடைய குணத்தை சொல்லலாம், வாழ்க்கை சொல்லலாம், வரலாற்றை சொல்லலாம். இல்ல அந்த உடம்புலதான் இருக்கு. ஏன்னா அந்த கர்மாவினுடைய முழு வடிவமைப்பு தான் இந்த உடம்பு. மறந்துடக்கூடாது. உடம்பு விரும்பும், பாதுகாப்பு, அதனுடைய பயனை முழுமையாக அடையும். அப்ப அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ஞானிலே, ஞானத்தில் அறிவே. அந்த அறிவு உண்மை அறிவாக இருக்கு. அந்த அறிவு உண்மை அறிவாக இருக்கு. உண்மை அறிவை நீங்க தேடி நீங்க கேள்விப்பட்ட விஷயங்களையும் நீங்க பழகிட்ட விஷயங்களையே அப்படி புரட்டி பார்த்தா அது உண்மை உள்ள மேல் தெரியும், மேல் தெரியும் இல்லையா? ஒரு முறை என்ன பார்க்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வந்திருந்தாங்க. ஆனா 2 பேரும் அவங்களை அடையாளப்படுத்தல. வேற வேற மாதிரி எதிர் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டாங்க இல்லையா? அவன் பொண்டாட்டியை பத்தி குறை சொல்றான், ஹீரோ வந்து புருஷனை பத்தி குறை சொல்றான், கேட்டுக்கிட்டே இருக்க. அப்ப அவங்க நார்மலா உலகத்துல உள்ளவங்க பேசுற மாதிரி பேசுறாங்க, பொய் சொல்றாங்க, மறைச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டி மறைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து நிகழ்வுகள் அல்ல, பாடம் உங்களுக்காக திரும்ப திரும்ப சொல்றேன். மீண்டும் மீண்டும் நான் சொன்னா அதெல்லாம் பாடம், உங்களையும் பண்ணிடும். அவனும் பொண்ணுக்கு குறை சொல்றான், இவனும் அவனை சொல்லுவேன், கேட்டுட்டு இருக்கேன். இப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன் அவன்கிட்ட, நீ திருச்சிக்கு போய் ஆட்டோ ஓடு, திருச்சிக்கு போயிரு, நீங்க சென்னை வேண்டாம். ஐயோ உடனேவா அவருக்கெல்லாம் போக கூடாது. நீ ஏமா சொல்ற? அப்பதான் நீ யாரோ மாதிரி நடிச்சீங்களா இப்ப பாத்தியா, போக கூடாதுன்னு சொல்லி தானே பொண்டாட்டி. ஏன்னா நான் கண்ணை பார்த்த உடனே 3 திரைக்கு போயிட்டேன்.
ஆனா மத்தவங்க எல்லாம் இந்த மேல சொல்லதை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. வேற ஆளா இருக்குமோன்னு சொல்லி அவரோட நானும் போறேன். அவனையும் பொண்டாட்டி வேண்டான்னு போறானே, நீ போறேன்னு சொல்லிட்டு எப்படிமா? இல்ல அவரு நான் விட மாட்டேன். எனக்கு தெரியுது. ஏன்னா அவ எதுக்கு வந்திருக்கா? கல்ல அம்மி கல்ல தூக்கி போட்டு அவனை கொல்லதுக்கு வந்திருக்கா. அவளுக்கே தெரியாது பாவம். அவளுக்கே தெரியுது. அப்படிதானே? தெரிஞ்சா எல்லாம் செய்துட்டு இருந்தோம். தெரியாம தான் செய்து பாவத்தையும் தண்டனையும் வாங்கிட்டு போயிடு. நான் தான் சொல்ல, தெரியாம செய்தியும் பாவத்தை வாங்குறீங்க. தெரிஞ்சு தப்பீங்க. தெரிஞ்சு தப்பீங்க. இல்லையா? வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அப்ப ஞானம்னு ஒரு பாடம் இருக்கிறதுனால உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இப்ப நான் அவன்கிட்ட சொல்றேன், நீ போகாதப்பா. இன்னொரு 6 மாசத்துக்கு சென்னை விட்டு நீ என்ன பண்ணாத. ஆமா. நீ உன் முடிவு ரெண்டே அனுப்பி விட்டேன். பார்த்தா ஒரு வாரத்துலயோ 2 வாரத்துலயோ அதுல போட்டு கொன்னுட்டான். 5 பேப்பர்ல போட்டோ தேசிய எடுத்து வந்து காட்டுறான். அன்னைக்கு இவங்க வந்திருந்தாங்கல்ல. ஆமா. இப்ப இதுதான் நான் சொல்றேன் உண்மை அறிவு. இப்ப அவ கண்ணையும் அவன் கண்ணையும் நான் பார்க்கும்போது அந்த 3 திரைகளையும் தாண்டிட்டேன். மனசு விட்டேன். மனதில் அவனுடைய ஆயுளில் நெருங்கிச்சு. இவளால் தான் கொல்லப்படணும்னு இருக்கு. இதை நான் நேர்ல சொன்னா அவன் நம்பவாளா? இல்ல அவன் தான் ஒத்துக்குவானா? 2 காதலிச்சு கல்யாணம் பண்ணாரு. உங்களுக்கு தெரியாது. அதான் சொல். எல்லாம் வெளிச்சமாகவே இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரியாது. அப்ப இங்க என்ன தேவைப்படுகிறதுனா இருட்டு தேவைப்படும். இருள் இருள் தேவைப்படுது. ஒரு டார்க்னர். அதுதான் இந்த ஒளியை மறைக்கும். இந்த கர்மாவை குறைக்கும். நீங்க அப்ப உங்க கண்ணை பொத்திக்கிட்டு இருட்டுக்குள்ள பாக்குற பொழுதுதான் இந்த பயிற்சிக்குள்ளே போக முடியும். அப்ப உண்மை அறிவை கிடைப்பதற்கு நாம் எங்கே தேட வேண்டும்? வெளிச்சத்தில் அல்ல, இருட்டில். அப்ப அந்த இருட்டில் உங்களுக்கு அறிவு ஒளியாக இருப்பவர் குருகிறார்.